விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அத்துணை பேரும் தற்குறி அவர் புரோக்கர். ஏய் எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இது ஏதோ ஒரு சுனாமி, மிகப்பெரிய ஒரு பேரலையெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சுனாமி என்றால் இன்று தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 160 170 எம்எல்ஏக்கள் வந்திருக்க வேண்டும். கிடைத்தது 108. பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை. கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலம் நாம் உறுதியோடு இந்த களத்தில் இருக்கின்றோம். கோதண்டம், உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க தருதல. போய் டீ சொல்லு போ. உழைப்பு என்னைக்கு வீணாகாது. 35 வருஷமா காத்துட்டு இருக்கீங்க. 6 தேர்தல்ல 16 வருஷமா ஐயாவை எழுத்துன்னு தோத்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்குன்னு விட்டுற மாட்டல, ஜெயிப்பேன். என் அப்பா சத்தியமா ஜெயிப்பேன். நம்முடைய வெற்றி கொஞ்சம் தாமதம், அவ்வளவுதான். ஆனா உறுதியா வெற்றி பெறுவோம். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? விஜய் அவர்கள் முதலமைச்சர் என்பது ஒரு சாதாரண பொறுப்பு கிடையாது. மிகப்பெரிய ஒரு பதவி அது. தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சனை என்னவென்று அதை தெரிந்திருக்க வேண்டும். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், நீ ஒரு டுபாக்கூரு. நம்முடைய சூழல், நம்முடைய கடந்த ஓராண்டு காலம் நடந்ததெல்லாம் வேற யாருக்கும் வரக்கூடாது. வெளியில நான் காமிச்சு கூடாது. அழுதுக்கு இருக்க நீ 18 தொகுதிகளா இருக்கிற கட்சி நம்ம கட்சி. தமிழ்நாடு அரசியல் நிர்ணயிக்கூடிய நம்ம கட்சி, இந்திய அரசியல் நிர்ணயிக்கூடிய கட்சி. நம்ம நிலை எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் பாட்டு. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. அருள் சொன்னார், பசுமை தாயார் சொன்ன போன்ற இது ஏதோ வட தமிழ்நாட்டில் நம்ம பலமா இருக்கிறோம். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பலமாக இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இதில் இருக்க வேண்டும். அனைத்து மக்களுக்காக போராடுகின்ற கட்சி பாட்டாளி மல் கட்சி. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்த கட்சி நம்ம கட்சி. எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு களவாணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்புகள். சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாது, சட்டமன்ற நிகழ்வுகள்னா என்னன்னு தெரியாது. நம் மட்டும்தான் அதற்கு தகுதியானவர்கள், வேற எந்த கட்சியும் தகுதி கிடையாது அவர்களுக்கு. அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனதில்லை. ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிருக்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த வாரம் என் வீட்டுக்கு வரைய தந்து ஒரு மரியாதை நிமித்தமாக என்னை சந்தித்தார். என்ன சொன்னாரு? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறன்னு கூடி பேசுறதா? முதலமைச்சராக நீங்கள் 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார் என்று உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படியே சொன்னேன் நான். ஆமா, நீ ரொம்ப விவரம் தெரிஞ்சு போடா. நான் உண்மையிலே நான் பாராட்டினேன். நான் சந்தோஷமா இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி நல்லா காக்காப்புடி என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது. எங்க கட்சி கொள்கைகளும் உங்க கட்சி கொள்கைகளும் 90% ஒன்னதான் இருக்கு. தமிழ்நாடு மக்கள் நன்மை பெற வேண்டும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். வாடா, தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிற நீங்க எல்லாம் தமிழின ஒற்றுமைக்காக பாடுபடுறீங்கல்ல? நம்முடைய இலக்கு என்பது ஆட்சிக்கு வரணும்னு கிடையாது. எதை பத்தியும் கவலை இல்ல. காசு, பணம், துட்டு, மணி இதெல்லாம். இதுதான் அவங்க பொருள் எடுத்து அவங்களே அடிக்கிறது. நம்மை விட தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் தகுதி கிடையாது. தகுதியா? அது உனக்கு இருக்க? நம்ம யாராவது குறை சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அதாவது ஒரு திரையில ஒரு நடிகர் மக்களுக்கான ஒரு குரலாகவும் மக்கள் பிரச்சனை எடுத்து நடத்துற ஒரு குரலாகவும் இருந்து இந்த அனாலிசிஸ் நமக்குள்ள பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனக்கு தெரியுமா? இனி யாரும் தயவு செய்து ஷால் போடாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு 50 ரூபாய் நம்ம கட்சி பார் கோடு இருக்கு, அதுல ஒரு 50 ரூபாய் போட்டு கட்சிக்குள்ள நீங்க அதுல நிதியை போட்டு ஷால் வாங்குறது 50 ரூபாய், 100 ரூபாய், சில பேர் 200 ரூபாய், 1000 ரூபாய் வாங்குறீங்க. ஒரே அடியா பிச்சை கேட்கறதுக்கு வந்துட்டிய, ரொம்ப காசு படாமா? அந்த பணத்தை வீணாக்காதீங்க. அது யார் படம் வந்தாலும் சரி. அந்த ஷால் என்ன பண்ண போறாங்க அதுக்கப்புறம்?
நம்ம அண்ணனோட ஆட்சியில எந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்காது அப்படிங்கறத நாங்க அஷூரன்ஸ் பண்றோம். பேஷண்ட்டையும் பத்தி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்கோம். யார் யா நீ? என்ன கேட்ட? ஐயா இவரு எம்பின்னு தான் சொல்றாரு. மைனர் பாண்டியங்கிற பேரை சுருக்கி எம்பின்னு வச்சுட்டு ஊரைய மாத்திரான அவனா? ஆமாயா அவரு மாதிரி தான் இருக்கு. யோ அவன் பெரிய ஃப்ராடியா? அவன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கியா? அவனை தூக்கி உள்ள போய் விட்டுறாங்க. ஏண்டா போலீஸ்காரங்கிட்டயே எம்பின்னு போய் சொல்லி நாடகம் ஆடுறியா? Ladies and gentlemen, we humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram, followed by national anthem, followed by Tamil Thai Vazhuthu. Vande Mataram. டீக்கடை கரெக்ட்லாம் சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. தமிழ் தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. நான் சாட்சி. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். மீண்டும் தமிழ் தாய் வாழ்த்த கடைசியா பாடி தமிழ் மொழியவும் மொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்தியிருக்கு இந்த பிஜேபி அடிமை முதுகெலும் பற்ற தீய சக்தி 2.0 இந்த சோபா மாடல் அரசு. உனக்குலாம் எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் கிடைக்கல. நடிகர் விஜய் அவர்களுக்கு உண்மையாவே முதுகெலும்பு இருக்கு அப்படின்னா நான் ஆம்பளே கிடையாதுப்பா. வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. நீங்க உண்மையாவே தமிழினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பிஜேபி எதிர்த்திருக்கணும். தமிழ் தாய் வாழ்த்தை தான் முதல்ல போடணும், முதல்ல பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கையில் ஒன்று இருமுடி கொள்கை என்பதை நேரத்தில் தெரியப்படுத்துகிறோம். கேட்டுக்க. விஜய் அவர்கள் நடத்துற பள்ளிக்கூடத்துல மும்மொழி கொள்கை இருக்கு. அதுல ஹிந்தி தான் முதன்மையானதா இருக்கு. கூடிய சீக்கிரம் பிஜேபி அரசு கொண்டு வந்த மும்மொழி திட்டத்தை விஜய் அமல்படுத்துறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னமா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்க மாமா. நாட்டு மக்கள் ஒண்ணுமே புரியாம ஓட்ட போட்டு தள்ளிவிட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. 5 வருஷம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். தமிழ்நாட்டை விஜய் ஆளற, மார்ட்டின் ஃபேமிலி தான் தமிழ்நாட்டையே ஆளுது. தம்பி பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்க. என்ன ஸ்டாலின் அங்கிள் இப்படி அப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்களே? ஐயோ இப்ப எப்படி தப்பிக்க போறீங்கன்னு தெரியல. விஜய் வந்து அப்படியே ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு உங்களை. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. நீங்க போன வருஷம் வாங்குனீங்க பாருங்க ஒரு 80 காரு. 80 காருக்கு எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 12 கோடி ரூபாய் கணக்கு காமிச்சிட்டு போனீங்களே. அதே காரை 40 காரை நீங்க வாங்கியிருக்காப்ல. எவ்வளவு விஜய் வாங்கியிருக்காரு? 2,90,00,000. இப்போ உங்க அண்ணன் ரொம்ப கம்மியான விலையில வாங்கியிருக்காருல 40 காரு. அது போன கவர்மெண்ட்ல போட்ட டெண்டர். இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டோமே. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்திருப்ப. ஏய் உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குல எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.